வாகர்த்தாய சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமையவும், வாழ்வில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் சிறப்பாக வெற்றியடையவும், இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, நாம் இந்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதனை நேற்றைய தினம் சிந்தித்தோம். இந்த உலகத்திலேயே முதல் தெய்வம் தாய். நாம் பெற்ற தாயை பட்டினி போட்டுவிட்டு அல்ல பெற்ற தாயை கவனிக்காமல் அரவணைப்பில்லாமல் ஊரிலே போய் 100 கோயிலில் போய் சங்காபிஷேகம் செய்தாலும் கும்பாபிஷேகம் செய்தாலும் எந்த பலனும் கிடைக்காதாம். தாயை மனம் குளிர வைக்கின்றவன் ஆலயத்துக்கு போகலைனாலும் இறைவன் இறங்கி வந்து ஆசை பண்ணுவான். இந்த தாய் தந்தையர்களை யாரெல்லாம் போற்றுகின்றார்களோ, யாரெல்லாம் பணிந்து வணங்குகின்றார்களோ, யாரெல்லாம் வயதான காலத்திலே பணிவிடை செய்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் இறங்கி வந்து அருள் கொடுப்பானாம். உலகத்திலே தாய் தந்தையர்கள்தான் உலகம், உலகம்தான் தாய் தந்தை என்று உலகத்திற்கு எடுத்து கூறியவர் விநாயகப் பெருமான். எல்லோருக்கும் தெரியும். இந்த மாம்பழ கதையிலே ஆலயங்களிலே உற்சவங்களிலே இந்த மாம்பழ திருவிழா என்று அந்த உற்சவத்திலே இந்த கதை வரும். இந்த கதையை நடத்தி கொள்வார்கள். நாரத மகரிஷி திரிலோக சஞ்சாரி என்று போற்றப்படுகின்றவர். அவர் ஒரு மாங்கனியை கொண்டு கைலங்கிரியிலே வீற்றிருக்கின்ற இறைவனை தரிசிப்பதற்கு வருகிறார். அங்கே பார்வதியும் பரமேஸ்வரரும் அமர்ந்திருக்கின்றார்கள். இந்த கனியை கொண்டு வந்து நாரத மகரிஷி சிவனிடத்திலே கொடுக்கிறார். சுவாமி, இது மூலகிலும் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஞானக்கனி, அற்புதமான கனி. எனவே இதை நான் அருந்துவதை விட இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக வீற்றிருக்கின்றவர் தாங்கள். அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாக நிற்பவர் நீங்கள். எனவே உலகத்திற்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற நீங்கள் இதை உண்டால் நன்மை என்று கொண்டு வந்தேன் என்று நாரத மகரிஷியானவர் அந்த ஞானக்கனியை, மூலகிலும் கிடைக்காத ஞானக்கனியை கைலையங்கிரியிலே சிவன் பாதத்திலே கொடுக்கிறார். அப்பொழுது விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் இந்த கனி எனக்கு 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 என்று இருவருமாக அங்கே சிவன் பாதத்திலே ஓடி வருகின்ற பொழுது, அப்பொழுது பார்வதி, சரி இருவரும் கேட்கிறார்கள், 2ஆக வெட்டி கொடுப்போம். அப்போது நாரதர் சொன்னார், இல்லை சுவாமி, மன்னிக்க வேண்டும். இதை ஒருவர் தான் முழுசாக உண்ண வேண்டும். இது ஞானக்கனி. இதை பெறுகின்ற தகுதி இருவரில் யாருக்கு இருக்குது என்று பார்ப்போம் என்ற பொழுது அதற்கு ஒரு போட்டி என்றதும், சரி என்ன போட்டி? இந்த உலகத்தை யார் முதலிலே சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த கனி என்ற போட்டி அங்கே அறிவிக்கப்பட்டதும், முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து உலகத்தை சுற்ற புறப்பட்டார். விநாயகப் பெருமானாலோ எழுந்து நடக்கக்கூட முடியாது, பானை வயிறு.
எனவே சபையிலே கேட்கிறார், உலகம் என்றால் என்ன, தாய் தந்தையர் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது, உலகம்தான் தாய் தந்தை, தாய் தந்தை தான் உலகம் என்று எல்லோரும் சொல்ல, தாய் தந்தைகளை சிவனையும் பார்வதியும் பலம் வந்து இந்த மாங்கனியை பெற்றுக்கொள்ளுகின்றார் என்பதையெல்லாம் நாங்கள் திருவிளையாடல் புராணத்திலே படித்திருக்கிறோம். எனவே இந்த உலகத்திற்கு தாய் தந்தை, உலகம்தான் தாய் தந்தை என்பதனை வாக்கர்த்தா இவ சம்பிருத்தௌ வாக்கர்த்த பிரதிபத்தையே ஜெகதா பிதரவு வந்தே. ஜெகத் உலகத்திற்கு பிதரவு தாய் தந்தையாக இருக்கின்ற பாரதி பரமேஸ்வரர். அதுபோல் நம்மை பெற்ற தாய் தந்தை தான் நமக்கு உலகம், அவர்கள்தான் முழுமுதல் தெய்வங்கள் என்ற நல்ல சிந்தனை ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். வயதான காலத்திலே அவர்களை மனநோகாது அரவணைத்து பேணி பாதுகாக்கின்ற பிள்ளைகளை இறைவன் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பார் என்ற நல்ல சிந்தனையோடு அனைவருக்கும் இறையருளும் குருவரும் பெற்றோர்களுடைய ஆசியும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.